திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஒரு பானை. ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்கை உதாரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த படமும் அமைஞ்சிருக்கு. என்னடா இது பேரே வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், ஒரு பானை முழுக்க சோறு இருந்தாலும் ஒரு பருக்கையை மட்டுமே எடுத்து அது வெந்துருச்சான்னு பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு பானை முழுக்க ஆட்கள் இருந்தாலும் 2 சீட்டு மட்டுமே கொடுக்குறாங்க. இந்த படத்தை ஏற்கனவே ஒரு தயாரிப்பாளர் தயாரிச்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கும் கதாநாயகனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர் பாதியிலேயே பிரிஞ்சு போயிடுறாரு. அவர் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அந்த இழப்பை கொஞ்சம் கூட வெளியில் காட்டிக்காம சமாளித்து கொண்டு போகக்கூடிய காட்சிகள் திரையரங்குகளில் சோகத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இடைவேளை காட்சிகளில் கொஞ்சம் சோகமாகவே எடுத்திருக்கிறாரு இயக்குனர். எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு அவர் வெளியிட்ட அந்த காணொளி ஒட்டுமொத்த திரையரங்கத்தையும் சோகத்தில் ஆழ்த்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இடைவேளைக்கு அப்புறமா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்பாவா அறிமுகமாகிறாரு. இதுக்கப்புறமா இந்த படத்தை நானே தயாரிக்கிறேன்னு உள்ள வராரு. இவரும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, எனக்கு சீட்டை அதிகமாக கொடுங்கன்னு போராடுற அந்த காட்சிகளை பார்க்கும்போதும் சிரிப்பலைகள் வரத்தான் செய்யுது. இருந்தும் இந்த கதாநாயகனுக்கு பல இடங்கள்ல இருந்து அழைப்புகள் வந்தாலும் அப்பாவை விட்டு போகாமல் இருக்கிற அந்த சென்டிமெண்ட் காட்சிகள் கண் கலங்க செய்யுது. வரக்கூடிய தேர்தலில் இந்த கதாநாயகன் எத்தனை சீட்டு வாங்குறாரு, அதில் எத்தனை ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கதைகளும் நகருது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு பானை வெளியில் வரப்போகுது பூனை.